ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 38வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 37 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கிம் வூ ஜங் ஸ்வாட் சைன்ட வந்து மீட் பண்ணதை பார்த்து அவன் கூட ஒரு டீல் வந்துட்டு போட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு குட் பை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆப்வியஸ்லி அவனோட உறைஞ்சு கிடக்கிற காம்ரேட்ஸ் தான். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் அப்படிங்கிறப்ப அவனோட சிஸ்டம்ல மறுபடியும் உங்களோட மேஜிக் ஸ்டாட் வந்துட்டு ரொம்ப லேக் ஆகுது. இந்த சீலை ரிமூவ் பண்றதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு தான் வருது. ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு ஆல்வேஸ் சேமா தான் இருக்கு, பட் மெசேஜ் வந்துட்டு ஸ்லைட்லா ஒரு டிஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸா போயிட்டே இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமா ஃப்ராஸ்ட், எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லுக் வந்துட்டு இருக்க? நீ இப்பெல்லாம் விட மாட்டியே. டோன்ட் டெல் மீ நீ வந்துட்டு இவங்களை இப்படி பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறியா என்ன? அதெல்லாம் நீ பட தேவையில்ல. ஜஸ்ட் இவங்க வந்துட்டு உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் நீ சொல்லு, அது போதும். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இவங்க உயிரோட தான் இருக்காங்க, பட் இவங்களோட சீலை வந்துட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீ நிறையவே வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நானுமே அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், சரி வா இங்க இருந்து போலாம். அப்படிங்கிறப்ப ஹே, இந்த பூமியவே வந்துட்டு நீ விட்டுட்டு போற, சோ அட்லீஸ்ட் இங்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலாம்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஃபைன், செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடி டியாகோவையும் நோயாவே இருந்துட்டு பார்த்துட்டு போறது எனக்கு வந்துட்டு இனஃப் தான். ஏன்னா இவங்கள சீக்கிரமே வந்துட்டு நான் ப்ராப்பரா வந்துட்டு மீட் பண்ண தான் போறேன், அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோ பசிபிக் ஓஷனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு மனிதனால உருவாக்கப்பட்ட ஐலாண்ட்ல வந்துட்டு தர இறங்குறான். அடைச்ச நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்னோட ஃபிளைட்டை வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த நோயா தாத்தா போய் பார்க்க போனதுக்கு 7 மணி நேரத்துக்கு என்ன அந்த கோ கேமை வந்துட்டு விளையாட வச்சிட்டாரு. அவரோட ஸ்டாமினா அப்படிங்கிறது கண்டிப்பா நார்மலே கிடையாது அப்படிங்கிறான். அவரை போய் பார்க்க போனப்ப நீ வந்துட்டு திரும்பி வர வரைக்கும் நான் ஃபைனா தான் இருப்பேன், சோ டோன்ட் வரி, நீ வந்து எங்க போனாலும் நல்லா தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பாப்ல. அதுக்கப்புறம் இங்க ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் உண்மையாலுமே இந்த ஐலாண்ட் முழுக்க மனுஷங்க தான் உருவாக்குனாங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ இந்த மூடையே நீ ரூயின் பண்ணிட்டல. ஆமா, இது வந்துட்டு ஹியூமன்ஸால உருவாக்கப்பட்டதான். அப்படிங்கிறப்ப இந்த அர்த்துல வாழ்றவங்க கிட்ட உண்மையாலுமே அமேசிங்கான ஸ்கில் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த டைமென்ஷனல் எலவேட்டருக்கு வந்துட்டு போறான். ஹீரோ இதுதான் அதுவா இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் நிறைய பேர் வந்துட்டு உன்னை உத்து பாக்குறானுங்க, என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வெல் அது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் நீங்க தான் பிளேயர் சியோ ஜுனோவா, நீங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேஷன் ஏற்கனவே நோட்டிஃபைடு பண்ணிட்டாங்க. நீங்க வந்து செகண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு ஸ்டே பண்றதுனால சில விஷயங்களை பார்த்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செகண்ட் ஃப்ளோர் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ரூபன் எம்பையர்ல தான் வந்துட்டு வாழ்வீங்க. அந்த எம்பையர்ல இருக்கிற நோபல்ஸ் வந்துட்டு குவைட் பவர்ஃபுல், சோ அவங்க கூட நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் ஆப்வியஸ்லி நீங்க வந்துட்டு ஃபீன்ஸ் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அது மட்டும் கிடையாது, மத்த பிளேயர்ஸ் கிட்டயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அசோசியேஷனோட அதிகாரத்துக்கு கீழே அந்த இடம் எல்லாமே வராததா அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கிரைமை வந்துட்டு கமிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேர்ஃபோர் எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிங்கிறப்ப தென் உங்களுக்கு வந்துட்டு நாங்க லக்க விஷ் பண்ணிக்கிறோம் பிளேயர் சியர்ஸ்வோ, இதுக்குள்ள வந்துட்டு நீங்க போலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் நினைச்ச அளவுக்கு இந்த எலிவேட்டர் இன்னும் பெருசா இல்லையே, மேக்ஸிமம் ஒரு 12 பேப்பல் தான் இதுல வந்துட்டு போகவே முடியும் போல. இப்ப இதுல வந்துட்டு நான் 2வது ஃப்ளோரோட பட்டன் வந்துட்டு அழுத்தினா போதும் இல்ல. அப்படிங்கிறப்ப டக்குனு அவங்க வந்துட்டு மேல போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா வேற இருக்கு. ஹீரோ ஃப்ராஸ்ட் கொஞ்சம் அங்க பாரு, எத்தனை எலிவேட்டர் இருக்கு பாரு. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் சோ இவ்வளவு இருக்கா பூமியில. அப்படிங்கிறப்ப ஹீரோ சோ இப்படிதான் அசோசியேஷனோட கண்ணில் படாம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த ஃபீல்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரான பூமிக்கு வந்துட்டு வராங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் செகண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. நீங்க இந்த ஃப்ரண்டியர் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வருது. அது மட்டும் கிடையாது, ஹீரோக்கு அந்த பிரிங்கர் ஆஃப் ஸ்பிரிங் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கும் இல்லையா, அது ஆக்டிவேட் ஆயிட்டு ஹீரோட எல்லா ஸ்டாட்ஸுமே இருந்துட்டு 30 வந்துட்டு அதிகமாயிருது. ஹீரோ என்னோட டைட்டிலோட எஃபெக்ட் வந்து சீம்லெஸ்ஸா ஆக்டிவேட் ஆகுது. சோ இதுதான் செகண்ட் ஃப்ளோர் ரூபன் எம்பையரா. இது பூமியை விட கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபேண்டசி கேம்குள்ள ஸ்டெப் இன் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்சோ இங்க இருக்கிற ஏர் வந்துட்டு பூமியில இருந்ததை விட அதிகப்படியான மேஜிக் பவரால அப்படியே ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கை கால ஆட்டிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்து சில பேர் யாரே அவன் இவனோட பிஹேவியரை பாக்குறப்பவே செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த ஒரு நியூபின்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. சோ இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம கில்டுக்கு இன்வைட் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆமா அவன் வந்துட்டு அவனுக்கே என்ன ஒன்னு சொல்லிட்டு
இருக்கிறான். அப்படிங்கிறப்ப இன்னொருத்த வந்துட்டு ஓ ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல அப்படிங்கிறப்ப ஓ சீனியர் நீங்க வந்துட்டு திரும்பி வந்துட்டீங்களா அப்படிங்கிறப்ப வந்துட்டேன். பட் இந்த இடத்துல என்ன இவ்வளவு கமோஷனா இருக்கு, ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி இங்க இல்லையே அப்படிங்கிறப்ப அவனு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறப்பதான் அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இது வந்துட்டு சியோ ஜினோ தானே, அப்ப இங்க இருக்கிற எல்லாருமே இவனை கில்டுக்காக ஸ்கவுட் பண்ணதான் வந்துட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அங்க இருக்கிறவனோட மூஞ்செல்லாம் தள்ளி விட்டுட்டு இவன் எப்படியாச்சும் நம்மளோட கில்டுக்குள்ள வந்துட்டு நம்ம இழுத்துட்டு போயே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வந்துட்டு ஐ திங்க் உங்களால அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட்டது இந்த மிஸ்டர் ஸ்னேக் ஹெட் தான். சோ யாராச்சும் இவரை வந்துட்டு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அது நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு வாவ் இந்த ஃப்ரண்டியர் வந்துட்டு அமேசிங்கா இருக்கு, இந்த இடத்துல ஏர் இவ்வளோ மேஜிக் எனர்ஜியோட இருக்கு அப்படின்னு நம்பவே முடியல அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் இருந்துட்டு கான்ட்ராக்டர் நீ ஏதோ தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பீப்பிள் நினைச்சுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை நினைச்சு யார் கவலைப்பட்டா, நான் வந்துட்டு அடாப்ட் ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப மத்தவங்க முன்னாடி முட்டாள் மாதிரி நீ நடந்துக்கிறது வந்துட்டு நிறுத்து கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹோல்ட் ஆன் அவளை வந்து நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஓ அது வந்துட்டு டீம் லீடர் பிரின்சஸ் இங்க பாருங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அவளை வந்துட்டு ஓ நான் வந்துட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மிஸ்டர் ஸ்னேக் ஹெட், அது வந்துட்டு சூப்பர் க்ளோஸ் தான், ஏன்னா இன்னும் நம்மளோட சேலஞ்ச் முடியறதுக்கு சில நாட்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா அந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஐம் சாரி பட் எனக்கு தோக்குறதுனா சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உங்களுக்கு இங்க இருக்கிற லாங்குவேஜ் பேரியர் வந்துட்டு ஒரு இஷ்யூ இல்லை தானே, ஏன்னா உங்க கையில இருக்கிற அந்த வீட்டை இருந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ அது எனக்கு தெரியாது, நான் இந்த இடத்த வந்துட்டு ஃபர்ஸ்டா பேசின பர்சனே வந்துட்டு நீங்க தான் டீம் லீடர் பிரின்சஸ் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓகே சரி என் கூட வரீங்களா, நான் வந்துட்டு உங்களுக்கு சில விஷயம் சொல்லி தரேன், அப்படியே ஒரு காஃபி வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒன்லி இந்த கெஃபேக்கு வரதுக்கு நோபல்ஸ்க்கு மட்டும் தான் அலௌட் இருக்கு, ஸோ ஒரு குவைட்டான கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு இதுதான் நல்ல பிளேஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாவ் டீம் லீடர் நீங்க வந்துட்டு ஒரு நோபலா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஸ்டில் ஒரு சொந்த இடம் கூட இல்லாத ஒரு பேரனஸ் தான் நான், பட் யா நான் வந்துட்டு ஒரு நோபல் தான் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா பேரனஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பெண் இருந்துட்டு பேரனா இருந்தா, பட் நம்ம காமனா பேரனே வச்சுக்கலாம். ஹீரோ வந்துட்டு அப்படின்னு இந்த இடத்துக்குள்ள ப்ராபபிலி நீங்க இல்லாம நான் உள்ள கூட வந்திருக்க முடியாது போல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆப்வியஸ்லி இந்த காஃபி வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது நல்லா இருக்கு பட் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அமெரிக்கானோ தானே அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் வந்துட்டு ஆமா அத்துல பாப்புலரா இருக்கிற சில விஷயங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பார்க்கலாம், மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஃப்ரண்டியரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது புதுசா இருக்கு, என்னால ரியலாவே இது வந்துட்டு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அப்படியே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நீங்க வந்துட்டு இதுக்கு பழகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ மிஸ்டர் ஸ்னேக் ஹெட், இதை பத்தி நீங்க முன்னாடி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமனிட்டி இருந்துட்டு அந்த கேட் எல்லாம் ஸ்டாப் பண்ணாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், அந்த கேட்ல இருந்து வெளியே வர எல்லாரும் மான்ஸ்டர் கூடயுமே நம்ம சண்டை போட்டிருந்தா நம்மளால அதுக்கு எதிராக ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியல, அதை நினைச்சு பாக்குறது கூட நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் வெல் இந்த ஃப்ரண்டியர்ல ஆக்சுவலா அது வந்துட்டு நடந்துச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸுமே இருந்துட்டு பல கேட்டுனால ஃபில் பண்ணப்பட்டிருந்துச்சு, பட் அவங்களால அந்த கேட்ல இருந்து வெளியே வந்த எல்லா மான்ஸ்டரையுமே இருந்துட்டு துரத்தி அடிக்க முடியல, அதனால ஒரு கட்டத்துல மனிதனமே இருந்துட்டு அனைலைட் பண்ணப்பட்டுச்சு, பட் இப்போ ஆஃப்டர் அ லாங் டைம் இந்த ஃப்ரண்டியர்ல இருந்த எல்லா கேட்டுமே வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு, தோ அதுல இருந்து வெளியே வந்த சில மான்ஸ்டர் வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணதுனால சில மான்ஸ்டர்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கு. சரி அது இருக்கட்டும் மிஸ்டர் ஸ்னேக் ஹெட், நான் வந்துட்டு கடைசியா உங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன், அது வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதுதானே அப்படிங்கிறப்ப வாவ் தேங்க்யூ, எனக்கு வந்துட்டு மிஸ்டர் ஸ்பெக்டரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு ஹார்ட்டை வேற நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிட்டாரா, ஆல்ரைட் இந்தாங்க நான் வந்துட்டு இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா ஒரு பிரசன்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது லவ் லெட்டர்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலியமா உங்களால மால்வியா டெரிட்டோரியில இருக்கிற விஸ்கவுண்ட் ஹொசையோ கூட ஒரு மீலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்க முடியும், அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மீலுங்கிறத விட அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு குவெஸ்டா இந்த வீடியோ கேம்ல எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி நீங்க வந்துட்டு இந்த உலகத்தை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் ரெக்வஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும், அதனால தான் எல்லாருமே நோபல்ஸ் கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பெட்டரான ரிவார்ட்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக. ஆல்சோ நீங்க வந்துட்டு வேற ஒரு சிட்டிக்கு போகணும் அப்படின்னா ஈஸியான வே அப்படிங்கிறது டெலிபோர்ட் கேட் தான், பட் மிஸ்டர் ஸ்னேக் ஹெட் ப்ராபபிலி உங்களால அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் அப்படிங்கிறப்ப உங்களோட ஸ்டேட்டஸ் விண்டோ பாருங்களேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்டாட்ஸுமே அதில் போட்டிருந்த மாதிரி என்னோட டைட்டில் எஃபெக்ட்னால 30 வந்துட்டு அதிகமாயிருச்சு, பட் இது என்னது எதுக்காக ஸ்டேட்டஸ் வந்து டூரிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு அப்படிங்கிறப்ப பிரின்சஸ் வந்துட்டு ஒவ்வொரு பிளேயருமே இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ அவங்களுக்கு டூரிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க, அதனால உங்களுக்கு இந்த இடத்துல 90 நாளைக்கு இருக்கிறதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் இருக்கு, பட்
நீங்க வந்துட்டு குவெஸ்ட்டுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா இந்த அட்வென்ச்சரர் கில்டு வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வந்துட்டு கொடுப்பாங்க. சரி, நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நம்ம வெளியே போலாமா? லாஸ்ட்லி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒன்றும் மற்றவங்களால ஈஸா ஏமாத்தப்பட்டு ஏமாற ஆள் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஷோர் அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு இந்த எம்பையரோட மேப்பு, அதுக்கப்புறம் எங்களோட கில்டு மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கக்கூடிய ஒரு கைடு புக். நான் வந்துட்டு உங்களோட சீனியர் அப்படிங்கிறனால ஒரு எக்ஸெப்ஷனால உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உண்மையுமே ஒரு அவுட் சைடரான எனக்கு இதெல்லாம் கொடுக்கறது ஓகேவா? அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நிறைய வந்துட்டு டெவலப் ஆங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வந்துட்டு நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ராஸ்ட் வந்துட்டு ஹவ் ஃபன், இவன் வந்துட்டு ஒரு நரி மாதிரி இருக்கா. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தொடர்ந்து எனக்கு நிறைய பொருட்களை கொடுத்துட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆசெல்லாம் எதுவும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கேட் இல்லைனா டாக் மாதிரி தான். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு எப்படிதான் ஒரு பொண்ணுங்க விஷயத்துல நீ வந்துட்டு இவ்வளவு முட்டாளா இருக்கியோ, சரி இப்போ உன்னோட பிளான் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்தோட பேரு கில்லியன் தானே, நம்ம இந்த இடத்துல தான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண போறோம், சோ அதுக்கான ஒரு இடத்த வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இங்க பாரு, நீ ஸ்டே பண்ண ஒரு இடம் தேடுறனா இந்த ஷாங்க்ரிலா இருக்குல்ல, அது வந்துட்டு எப்படி இருக்கு? ட்ரூத்ஃபுல்லி அந்த இன்னோட ஒரு இன்டீரியரை வந்துட்டு நான் ரொம்ப நேரமா டிசைனுக்காக கண்ணு வச்சுட்டே இருக்கேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படிங்கிறப்ப வாட், இது வந்துட்டு ஒரு பாலடைஞ்ச ஒரு இன்னும் மாதிரி இருக்கே. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதோட பேர் வந்துட்டு ரெஸ்டிங் டியூ அப்படின்னு போட்டிருக்கு. பேரை கேட்கவே ரொம்ப கூலா இருக்குல்ல. எனக்கு இப்ப தேவையானது எல்லாமே ராவான, யாருமே ஃபில்டர் பண்ணாத ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பீப்புள் கிட்ட இருந்து வேணும். அப்படிங்கிறப்ப ஷாங்க்ரிலாலையும் கண்டிப்பா நிறைய பீப்புள் இருப்பாங்கல்ல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னல, ராவான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், கம்ப்ளீட்லி ரா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்துட்டு ஓடி போயிட்டு ஒரு முட்டு சந்தில நிக்கிறப்ப, ஓ டான், நீ வந்துட்டு இங்க இருந்து ஓடுறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல போலயே. அப்படிங்கிறப்ப அவன் வந்து என்கிட்ட எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் என்ன டிசர்வ் பண்ணேன். அப்படிங்கிறப்ப இஸ்டன்ட் ஆப்வியஸ், உனக்கு ஸ்கில்லே இல்லைனாலும் நீ வந்துட்டு இந்த ஃப்ரண்டியருக்கு வந்திருக்க, அது மட்டும் இல்லாம இந்த கிரேட் பிளையோட கண்ணில் வந்துட்டு நீ மாட்டிட்ட. அப்படிங்கிறப்ப பிளையா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமா அதுதான் என்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிதிச்சு அடிச்சு துவைச்சு அவன்கிட்ட இருந்து ஒரு 30 கோல்டு காயின் எடுத்துட்டு, பாத்தியா இவ்வளவு வந்துட்டு வெளியே வந்திருக்கு. அவனை வந்துட்டு கொஞ்சம் ரஃபா அடிச்சான் அப்படின்னா இதெல்லாம் வெளியே வரும் அப்படின்னு அவங்கள சொன்னல. உண்மையாலுமே இந்த இடத்துல பிளேயர் அப்படி பண்றதான் ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் அப்படின்னு அந்த பிளை சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.